மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். மகிழ்ச்சி சார். சுழன்றும் ஏற்பின்னது உலகம்ங்கிறார் வள்ளுவர். ஐரோப்பியர்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தாங்க? சூரியன் தான் பூமியை சுற்றி வருதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தான். அவனுடைய இதே அதுதான். கலீலியோ வந்து டெலஸ்கோப் கண்டுபிடிச்சி இல்லை பூமி தான் சூரியனை சுற்றுதுன்னு மதத்துக்கு விரோதமாக பேச அங்கேயும் நம்ம ஆளுக்கு மாதிரி இருப்பாங்க இல்லையா, நிறைய பேர் இருக்காங்க. மதவெறி பிடிச்சவங்க. அன்னைக்கு இருந்த போப்பு கிறிஸ்தவ மதத்துக்கு எதிர்ப்பா நீ சொன்னேன்னு சொல்லிட்டு கலீலியா தான் சொன்னதெல்லாம் பூரா தப்புன்னு சொல்லி எழுதி கொடுக்க வச்சு, இல்லாட்டி மரண தண்டனைன்னு சொல்லிட்டாங்க. கலீலியா நான் கண்டுபிடிச்ச பூரா தப்புன்னு எழுதி கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் இந்த போக போக எல்லாத்துக்கும் விஷயம் தெரிஞ்சுது. பூமி தாண்டா சூரியனை சுற்றி வருதுங்க. அப்போ இன்றைக்கி நம்ம அக்செப்ட் பண்ணிட்டோம். அதே மாதிரி தான் அவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னா, பூமிங்கிறது 2 தட்டை வடிவிலான தட்டுக்கள், 2 பிளேட்டு, ஒரு பிளேட்டு மேலே ஒரு பிளேட்டு கிளந்து அப்போ நடுவில் 18 யானைகள் வந்து அதை தன்னுடைய முதுகில் சுமந்துட்டு 2 பிளேட்டாக இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு தான் ஐரோப்பிய கிரேக்க இது புராணங்கள் பிரகாரம் பூமி இப்படி தான் இருந்தது. பூமி தட்டையாக இருந்தது, அப்படியே இருந்து சுற்றுறதெல்லாம் கிடையாது. வள்ளுவர் தான் குறளில் சொல்கிறார், சுழன்றும் ஏற்பினது உலகம். பூமி என்ன சுற்றினாலும் அப்பயே சொல்கிறார் பூமி சுற்றுதுலான்றார். கோலம்னு சொல்லிட்டாரு. அப்பயே உலகம் வந்து அவன் பின்னாடி தாண்டா எவ்வளோ சுற்றுனாலும் பூமி அது பின்னாடி தாண்டா சுற்று, உலகம் பின்னாடி தாண்டா சுற்றுது அப்படின்னாரு. சுழன்றும் ஏற்பினது உலகங்கிறது பூமி சுற்றுதுங்கிற தகவலை சொன்னது அவர். அடுத்தது என்ன சொன்னார்? காலத்தினார் செய்த உதவி சிறிதெனினும் ஞாலத்தின் மாலை பெரிதுங்கிறாரு. ஞாலம்னா தொங்குதல். ஒரு இடத்துல தொங்கிக்கிட்டு இருக்குது, பிரபஞ்சத்தில் பூமி தொங்கிக்கிட்டு இருக்குது, மிதக்குது அப்படியே. இதையும் அவர் தான் நம்ம தமிழர்களுக்கு தெரிஞ்சு வள்ளுவர் எழுதி இருக்குது. ஆக இதெல்லாம் இந்த அடிப்படையெல்லாம் இந்த பாஸ்கல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ஆளுங்களுக்கு, நம்ம தமிழர்களுக்கு இந்த நாகரிகம்லாம் தெரிஞ்சிருக்குது. இதுக்கு மேலேயும் நமக்கு ட்ரைனேஜ் சிஸ்டம்லாம் நம்ம கட்டுறதுக்கு நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹரப்பா முகத்தாரோட நம்ம பார்க்குறோம். ஸ்விம்மிங் பூல் வச்சுருக்கிறோம், சிட்டி வாட்டர் இதெல்லாம் சாக்கடையெல்லாம் அழகாக கட்டி வெளியில் கொண்டு போடுற மாதிரி சிஸ்டமெல்லாம் வச்சுருக்காங்க. இன்றைக்கி டவுன் பிளான் பூரா அவங்ககிட்ட இருக்குது. 3000 வருஷத்துக்கு 5000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டியிருக்கிறான். அந்த அளவுக்கு நமக்கு வந்து எல்லா நாலேஜும் இருக்குது. அதனால தான் வரலாற்று ஆசிரியர்கள் எவ்வளவு தான் நம்ம தமிழ் வரலாற்றை மறைக்கிறதுக்கு நிறைய பொய்ய புரட்டும் பேசினாலும் அவங்க ஒரு விஷயத்தில் கரெக்டாக எழுதுனாங்களா. பள்ளிக்கூடத்தை படிக்கும்போது திராவிடர்கள் கட்டடக்கலையில் வல்லவர்கள், திராவிடர்களை பற்றி பள்ளிக்கூடத்தில் எனக்கு சொல்லிக் கொடுத்த ஒரே லைன். மற்றபடி பிருத்திவிராஜ சமயத்தை தூக்கிட்டு போனது, ஜான்சி ராணி ஃபைட் பண்ணது, அது மாதிரி வட இந்திய சரித்திரம் தான் நமக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. தமிழ்நாட்டு சரித்திரத்தை கம்ப்ளீட்டாக மறைச்சாங்க. இன்றைக்கி இது மாதிரி இப்போ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, இது வெளியே வருது, கோவில் இன்றைக்கி வருது. இப்போ அதாவது இப்போ இதை வச்செல்லாம் பார்க்கும்போது இந்த தீரியெல்லாம் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம், எல்லாம் இருக்குது. அந்த கோவில் சொல்ல போனீங்கன்னா இந்த பிரமிடு கட்டினதை பார்க்கும்போது அது பிரமிடு எப்படி கட்டினாங்கங்கிறதுக்கு ஒரு படம் வந்தது. அந்த சினிமாவில் பார்த்தா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். லேண்ட் ஆஃப் த ஃபேரோஸ்ன்னு ஒரு படம். அந்த படத்தில் நீங்கள் சொல்கிற இதே தத்துவங்கள் பூரா அவங்க மண்ணில் செஞ்சதாக சொல்கிறாங்க. மண்ணில் ப்ரெஷரை கொடுத்ததா சொல்கிறாங்க. அவன் வந்து பாலைவனத்தில் கட்டினான், அவனுக்கு மண்ணு தான் கிடைச்சிது. இவன் நீர்நிலை உள்ள இடத்துல கட்டுறான், இவன் தண்ணியை பயன்படுத்தினான். ஆக மனித மூளை ஒரே மாதிரி தான் சிந்திச்சிருக்கு. நிச்சயமா எந்த இடத்துல இருந்தாலும் அவனும் கட்டுறதுக்கு இதை தான் சிந்திச்சிருக்கான், இவனும் கட்டுறதுக்கு தான் சிந்திச்சிருக்கான். இதில் இன்னொரு இது என்னன்னாக்கா, திராவிடர்களை பற்றி தென்னிந்தியர்களை பற்றி 2 வகையான தத்துவங்கள் இருக்குது. சுமேரிய நாகரிகம், எகிப்திய நாகரிகம், ஹரப்பா மொகஞ்சதாரோ நாகரிகம், எல்லாம் தமிழர் நாகரிகம் எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது. அதனால் என்ன சொல்கிறாங்க, அந்த பிரமிடு கட்டின ஒரு அந்த ஃபேரோ மன்னருடைய பேர் என்னன்னு கேட்டாங்க, துத்தன் காமன்கிறான். நாகநாதன், முத்துநாதன்ற மாதிரி அந்த பேர் மாதிரி நம்ம ஊர் பேர், தமிழ் பேர் இல்லை. கிளியோபாட்ரா நம்ம ஊர் பேர். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேர்கள், அக்நாதன்றான் ஒரு ஃபாரோ மன்னருடைய பேர், எல்லாமே நம்முடைய பேர்கள். அவங்களுடைய உடை நாகரிகங்கள் கும்பிடுற இது. நீங்கள் நாகப்பட்டினத்துக்கு ஒரு வரலாறு உண்டு. நாகப்பட்டினத்தை என்ன சொல்லுவாங்கன்னா, எகிப்து நாகரிகத்துக்கு நாகப்பட்டினத்துக்கு ஒரு தொடர்பு உண்டுன்னுவாங்க. எகிப்தியர்கள் வந்து அந்த ஃபாரோ மன்னர், அந்த எகிப்தியர்கள் பழங்கால எகிப்தியர்கள் வந்து நாகப்பாம்பை கும்பிட்டவங்க. இந்த ஊருக்கு பேர் நாகப்பட்டினம். தெய்வத்தினுடைய பேர், அந்த கோயிலில் இருக்கிற தெய்வத்தினுடைய பேர் வந்து காயாரோகணம், கைரோ. அம்மன் பேர் வந்து நீலாயுதாட்சி, நைல். நாகர் வழிபாடு கைரோங்கிற பேரை காயாரோகணம், நைல் நதி அடிப்படையில் இருக்கிற நீலாயுதாட்சி. ஆக அங்கேருந்து இங்கே வந்தோமா, இங்கேருந்து அங்கே போனோமா, இந்த கேள்வி இருந்துக்கிட்டே இருக்குது. பல இதை பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கேருந்து அங்கே போயிருக்கலாம், அங்கேருந்து இங்கே வந்திருக்கலாம், ரெண்டும் சொல்கிறாங்க.
இன்னும் அதுக்கான ஆதாரங்கள் கிடைக்கல. பிடிக்கல. இந்த சிந்தனைகளை எல்லாம் பார்க்கும்போது, இப்போ நீங்கள் சொன்ன சிந்தனைகள்லாம் பார்க்கும்போது, நாம எகிப்திய நாகரிகம் நாம எல்லாம் ஒன்றா தான் இருந்திருக்கிறோம். இது இந்த பின்னாடி வந்த இந்த சில வந்தேரிகள்னால வந்த குழப்பங்கள்னால தான் இதெல்லாம் மாறிடுது. நம்மளாலே கட்டி கொடுத்துருக்கலாம். எகிப்துல பிரமிடை நம்மளாலே கட்டி தமிழர்களே கட்டி கொடுத்துருக்கலாம். உனக்கு நான் மண்ணை வச்சு கட்டுறேன்னு சொல்லியிருக்கலாம். ஸோ அந்த பாம்பேங்கிற நகரம் போகுமத்தில் அழிஞ்சு போனது, அதில் இருக்கிற இடிபாடுகளில் இருக்கிற பல விஷயங்கள் எல்லாம் எடுத்துக்கும் போது பார்த்தா தமிழர் நாகரிகம் அங்கே இருக்கிறதா சொல்கிறாங்க. அது இது ஒரு வரலாற்று செய்தி என்னன்னாக்கா, தூத்துக்குடி தமிழ்நாட்டிலிருந்து போன முத்துக்களை எல்லாம் வந்து கிளியோபாட்ரா வந்து அவன் குடிக்கிற மதுவில் அந்த முத்துக்களை ஊற வச்சு குடிச்சாங்கிறது அந்த எகிப்து வரலாற்றில் இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ இந்த அடிப்படையில் பார்க்கும்போது பாஸ்கல் இதெல்லாம் இவங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கும் அப்படிங்கிறது மாதிரி தான் எனக்கு படுது. பாஸ்கல் பிரின்சிபல், நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன், தென் இது நம்ம ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல், கெவாண்டிஸோட 9.81 மீட்டர் பர் செகண்ட், 9.81 இப்போ அந்த புவியீர்ப்பு சக்தியை அவன் தெரிஞ்சு வச்சிருக்கான். நியூட்டன் சொன்னதா சொல்றீங்க? ஆமா, நியூட்டன் அதுக்கப்புறம் 1500 வருஷத்துக்கு அப்புறம் வந்தது தான் நியூட்டன். 700 வருஷத்துக்கு அப்புறம், 700 வருஷமா சரி இருக்கட்டும், அந்த 700 வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்கிறார். அது இவ்வளவு பெரிய உயரத்தை கொண்டு போறவன் புவியீர்ப்பை எல்லாம் பார்க்காமையா கட்டியிருப்பான். அதுக்கு எதிர்ப்பு விசை கொடுத்தது. அந்த அவ்வளவு பெரிய கட்டடம் நிக்குமாங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது இல்லை? ஆமா, எவனுமே உயரத்துல கட்டல. பிரமிடுகள் கூட அடுக்கடுக்கா வச்சு ஒரு பாறைகள் வச்சிருக்காங்களே ஒழிய அவன் புவியீர்ப்புக்கு அவனும் தெரிஞ்சு வச்சிருந்தான். அதனால பேஸ்மெண்ட் வந்து பெருசா வச்சான். ஆமா, மேல கூறாக்கிட்டு பேஸ்மெண்ட்டை பெருசான். இதுல நீங்க பாத்தீங்கன்னாக்கா அதை விட பல பங்கு உயரத்தில் கட்டியிருக்கிறான். ஆனால் அதே சமயத்தில் அவ்வளோ அதுக்கு தேவைப்பட்ட அளவுக்கு பெரிய பேஸ்மெண்ட்டை வைக்கல. அந்த புவியீர்ப்பு தானே நேராக அந்த உள்ளே விடுகிற அளவுக்கு வச்சு அந்த இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு. கட்டடத்தினுடைய உச்சியினுடைய இது வந்து அந்த நேர்கோடு வந்து அஸ்திவாரத்துக்கிட்ட உள்ளே இருக்கணும், அதை தாண்டி போச்சுன்னா உளுந்துருங்கிற அந்த தேரியெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆமாம் சார். அது இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வர்ற ஒரு இது வருத்தம் என்னன்னா, கோயிலையே இவ்வளோ பிரமாதமாக கட்டியிருந்த ராஜராஜ சோழன் தன்னுடைய அரண்மனை எப்படி கட்டியிருந்திருப்பான்? சூடே இல்லை, எங்கே இருக்குன்னே தெரியல. அந்த இடத்த எப்படி வச்சிருந்தோம்? ஆமாம், இல்லாமல் பண்ணிட்டானுங்களே. தான் இது இப்போ ஆக அந்த கல் அந்த பெருவுடையார் லிங்கம் பெருத்த உருவம் கொண்ட பெருவுடையார் எப்படி உள்ள கொண்டு போனான்? நீர்நிலை விசை, அவ்வளோ பெரிய கருங்கல் இதை வந்து எல்லாமே பாறைகள் தான். ஹைட்ராலிக் பிரின்சிபல் தான். நீங்கள் சொல்கிற இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மனித சக்தியை பெருசாக பயன்படுத்தாமல் பொறியியல் துறையினுடைய அபூர்வமான தத்துவங்களை பயன்படுத்தி பெரிய மனித உழைப்பு எல்லாமே கொண்டு போய் இருக்கிறாங்கிறது. ஆழ்ந்த அறிவியல் ஆற்றல் கொண்ட அருண்மொழிவர்மனுக்கு, அருண்மொழிவர்மன் தான் பேர், ஆழ்ந்த அறிவியல் ஆற்றல் கொண்ட அருண்மொழிவர்மனுக்கு ஏன்னா 6.5 கிலோமீட்டர் நீளம் கொண்ட ஒரு சாரப்பள்ள பாதை தேவைப்படலை. ஜஸ்ட் ஒரு 216 அடி நீளம் கொண்ட ஒரு கிணறு மாத்திரம்தான் தேவைப்பட்டது. 6 மில்லியன் மீட்டர் கியூப் கனமீட்டர் கொண்டு மணல் கல் இதெல்லாம் போட்டு ஒரு பாதையை விட அவனுக்கு 353 லாரி லோட் ஆஃப் வாட்டர், 10,000 லிட்டர் ஒரு லாரி லோடு, ஆனால் 3535 மீட்டர் கியூப் 353 லாரி லோட் ஆஃப் வாட்டர் தான் அவனுக்கு தேவைப்பட்டது சார். ஏராளமான யானைகளையும் குதிரைகளையும் அடிமைகளையும் துன்புறுத்தவில்லை. இதெல்லாம் சொல்லி சோழனின் பெருமைகளை ரொம்ப சிறுமைப்படுத்துகிறாள் இன்னைக்கு. அதெல்லாம் கிடையாது. டெக்னிக்கலாக லெஸ் எஃபிஷியன்சி, அதாவது ரொம்ப கஷ்டப்பட வேணாம், நல்லா, அதாவது லெஸ் இது எஃபர்ட் வந்து லெஸ் எஃபர்ட் தான் போகிறான், பட் மோர் அவுட்புட் கிடைக்கிது அவனுக்கு. இந்த மாதிரி தான் அவர் பண்ணியிருக்காங்க. ஒன்றுமே இல்லை சார், 81 டன்னு சொல்லி நம்மளெல்லாம் ஏமாற்றிட்டாங்க. 140லேருந்து 160 டன்னு போகுது சார் வெயிட்டு. அதுக்கு தகுந்த மாதிரி தான் கட்டமைப்பே கொடுத்துருக்காரு. நீங்கள் கிராஸ் செக்ஷன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தட் இஸ் குறுக்கு வெட்டு பார்த்தீங்கன்னா நியூட்டன் இருக்கார், நீர்நிலை இதில் ஆர்கிமிடிஸ் இருக்கார் நீர்நிலை சைடில், இந்த பக்கம் பாஸ்கல் இருக்கார். இந்த அறிவியல் கதாபாத்திரங்கள்லாம் வைத்து சோழன் ஆடிய ஒரு பரமபத விளையாட்டு உங்களுக்கு நல்லா தெரியும். நல்லா நீங்கள் கிராஸ் செக்ஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி பரமபத விளையாண்டுருக்காரு, எப்படி காய மேலே நவுத்திருக்காரு, இது எல்லாமே நல்லா தெரியும் சார். இன்றைக்கி உள்ள குழந்தைகள், இன்றைக்கி உள்ள +1 +2 ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் இன்ஸ்பைரிங் டாபிக் இது. அவங்கெல்லாம் பார்க்கணும், இதெல்லாம் பார்க்க எடுத்துகிட்டு போனது. இப்போ இது நேர் பார்ப்பாங்க, சில பேர் நேரெல்லாம் அடுத்த இது வந்து நீங்கள் ஆதாரங்கள் கேட்டுறீங்க, நான் ஆதாரத்தெல்லாம் சொல்லி ஆகணும்.
ஆதாரத்தெல்லாம் கோயில் கட்டமைப்பில் தான் ஆதாரம் இருந்தால் வேற எங்கேயும் இல்லை. இதெல்லாம் நான் 1 by 1 சொல்ல இதை பார்ப்பாங்க. நிறைய +1 +2 ஸ்டூடெண்ட்ஸ் பார்ப்பாங்க, பேரண்ட்ஸ்லாம் பார்ப்பாங்க. அவங்கெல்லாம் +1 +2 ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பக்கத்தில் வச்சுட்டு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை படிக்கிறவங்க இருப்பாங்க, ஆராய்ச்சி மாணவர்கள் யாரும் இருப்பாங்க, ப்ரொஃபஸர்ஸு பெரிய பெரிய லெவலில் உள்ள காலேஜ் பிரின்சிபல் லெவல்லலாம் இருப்பாங்க. அவங்கெல்லாம் இப்போ பார்த்தான்னு வச்சுங்களேன், இப்போ இந்த கொஞ்சம் கொஞ்சமாக உண்மை வந்து வெளியில் வந்துருச்சு. தஞ்சாவூர் கோவிலை பற்றி, தஞ்சாவூர் அந்த விமானத்தை பற்றி உள்ள ஒரு அறிவியல் உண்மைகள் காலம் காலமாக மறைக்கப்பட்ட உண்மைகளா இல்லது மறைந்துள்ள உண்மைகளா அப்படின்னு தெரியாது. மேபி மறைக்கப்பட்ட உண்மைகள் மாதிரி தெரியுது. ஏன்னா நீங்கள் நியூட்டன் சொன்னீங்க, நியூட்டன் என்ன சொன்னீங்க, எகிப்தும் அவங்களுக்கும் இந்த கிராவிட்டி தெரிஞ்சிருக்குன்னு சொல்கிறீங்க. சார் நீங்கள் ஆச்சரியப்பட்டு போவீங்க. நியூட்டனின் மாணாக்கர் யாரோ தஞ்சாவூர் கோவிலுக்கு வந்து இவங்க அந்த மெஷர்மெண்ட்லாம் பார்த்த மாதிரி சில நிகழ்ச்சிகள்லாம் நடந்திருக்கு. அதை நான் எபிசோடில் சொல்கிறேன் உங்களுக்கு, நீங்கள் கேட்க போகிறீங்க. அதில் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். ரொம்ப ஆச்சரியப்படும் விஷயங்கள்லாம் இனிமேல் தான் வெளில வரப்போகுது, பார்க்கலாம். ஆனால் இதில் இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, சிதம்பரம் நடராஜர் கோயில் அந்த நடராஜர் ஊர்துவ தாண்டவம் ஆடுறதை வச்சிருக்கிறத இது பண்ணும்போது ஐன்ஸ்டீன் அதை பார்த்து வர்ணனை பண்ணார். அவர் என்ன சொன்னார்னா, ஐன்ஸ்டீன் தான் பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா பொருளுமே ஏதோ ஒரு திசையை நோக்கி போயிட்டு இருக்குது. ஆமா, என்டையர் யூனிவர்ஸ் இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் ஒன் சைடு. மூவிங் டுவர்ட்ஸ் எங்க போகுது, எங்க போகுது? நியூட்டனுடைய ஐன்ஸ்டீனுடைய சில கருத்துக்கள் என்னாக்கா, இந்த நம்ம கண்ணில் நம்ம பார்க்குற பிரபஞ்சமே ஒரு பொட்டி மாதிரி கூட இருக்கலாம்ங்கிறது தான் அவருடைய கற்பனை. அப்போ அந்த பொட்டிக்கு அந்த பக்கம் என்ன இருக்குங்கிற கேள்விக்கு ஐன்ஸ்டைனால் பதில் சொல்ல முடியல. ஆக எல்லாமே மூவ் ஆகிட்டு இருக்குது. அதைத்தான் நீங்கள் சொல்லியிருக்கிறார். பிரபஞ்சமே மூவ் ஆகிட்டு இருக்கிறது தான் கடவுளாக இருக்கிறவர் தான் ஆடிக்கிட்டே இருக்கிறார். அதைத்தான் ஊர்த்துவ தாண்டவங்கிறது யூனிவர்ஸ் இன் மோஷன். ஆமாம், பிரபஞ்சம் நகர்ந்து கொண்டு இருக்கிறதுங்கிறது தான் நீங்கள் அந்த நடராஜர் இதில் நீங்கள் காட்டுறீங்கன்னு போது அசந்து போயிட்டாங்க. நீங்கள் எயின்ஸ்டீன்னு சொன்னீங்கல்ல, இப்போ நம்ம என்ன சொல்லுவாங்க தமிழர்கள், சிவனும் சக்தியும் ஒன்றும்பாங்க. அவர் என்ன சொல்கிறாரு, மாசும் எனர்ஜி தான், எனர்ஜி தான் ஈக்குவல் டு mc² ஒரு ஃபார்முலா இருக்காரு. ரெண்டு சிவனும் சக்தியும் ஒன்று தான் அப்படிங்கிறார். எல்லாமே பிரபஞ்சத்துலேருந்து வெடிச்சு வெளில வந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு கான்செப்டுக்கு எயின்ஸ்டீன் போயிருக்காரா அப்படின்னு தெரியும். இப்போ நம்ம பார்க்குறது எல்லாம் பஞ்சபூதம் தான் சார். சோழன் இந்த கோவிலில் சோழன் பஞ்சபூதங்களை வச்சு ஒரு பரமபதம் விளையாண்டுருக்காரு. காற்று வச்சுருக்காரு, தண்ணியை வச்சுட்ருக்காரு, கல் வச்சுட்ருக்காரு, எல்லாம் பஞ்சபூதங்கள் தான். பஞ்சபூதங்கள் தான் வெளியில் வந்தது சார். இன்றைக்கி தமிழர்கள் பார்த்தீங்கன்னா சிவன் என்ன சொல்லுவாங்க, 5 எலிமெண்ட்ஸ் தான் சொல்லுவோம். நீர், நிலம், காற்று, ஆகாயம், மண். எப்படி நீர் அப்படிலாம் சொல்லுவோம். நீர், நிலம், காற்று, ஆகாயம் அப்படின்ட்டு ஒரு பஞ்சபூதத்தை பற்றி நம்ம பேசுவோம். இதுதான் சிவன் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் பிரபஞ்சத்துலேருந்து வெடித்து வெளில வந்தது. அதுதான் பிரபஞ்சமாக இருக்குது. இது ஒன்று தான். நான் ரிலீஜியஸாக எடுத்துகிட்டு போக விரும்பலை. எல்லாம் ஒன்று தான் அப்படிம்பாங்க. இன்றைக்கி அவர் என்ன சொல்கிறார், எல்லாமே எனர்ஜி தான் அப்படிங்கிறாரு. சர்வம் சக்தி மயங்கிறான். யார் நம்ம இவர் என்ன சொல்கிறார், எயின்ஸ்டீனு சர்வம் சக்தி மயம், எல்லாமே எனர்ஜிங்கிறாரு. நம்ம என்ன சொல்லியிருக்கோம் முன்னாடியே, சர்வம் சக்தி மயம் சொல்லியிருக்கோம். சிவனும் சக்தியும் ஒன்று. பருப்பொருள் பார்த்தீங்கன்னாலும் ஒரு மாஸ் நிறைய பார்த்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா ஒரு எனர்ஜியை பார்த்தாலும் எனர்ஜியை ஃபீல் பண்ணாலும் சரி, இது ரெண்டும் ஒன்று தான் அப்படின்ட்டு அவரோட ஃபார்முலா சொல்லுது. E = mc². இந்த மாதிரி நீங்கள் எயின்ஸ்டீன்லாம் பார்த்து எனக்கு ரொம்ப ஆச்சரியம். பிரபஞ்சம் ஆடிட்டு இருக்கு, மூவ் ஆகிட்டு இருக்கு, கரெக்டாக கோரிலேட் பண்ணுறீங்க. இதை நம்ம சிதம்பரம் நடராஜர் சிதம்பரம் ரகசியமாக இருக்குமோ, இதுதான் சிதம்பரம் ரகசியமாக இருக்குமோ அப்படின்ட்டு தெரியல, இருக்கலாம். ஆக ஒரு தமிழ் மட்டுமே தெரிந்த தமிழர்கள் சாதித்த சாதனையை இங்கிலீஷில் படித்த நீங்களும் நானே என்ன பண்ணணும்னு நினைக்கும் போது வருத்தமாக இருக்குது. அவ்வளோதான் வருத்தமாக இருக்குது. ஆங்கிலம் வந்து நம்முடைய அறிவை வளர்த்துச்சா இல்லை இருந்த அறிவை மலங்கு வச்சுதாங்கிற ஒரு கேள்வியும் இதுக்கப்புறம் வருது. ஆங்கிலம் தெரியாத தமிழன், தமிழை மட்டுமே தெரிந்திருந்த தமிழனால் அணை கட்ட முடிஞ்சிருக்குது. யாருக்குமே விளங்கி கொள்ள முடியாத அளவுக்கு ஒரு அற்புதங்களை கொண்ட ஒரு தஞ்சை கோயிலை கட்ட முடிஞ்சிருக்குது. இதெல்லாம் செஞ்சுருக்கிற ஒரு வந்து நம்ம இங்கிலீஷ் படித்த தமிழை என்ன சாதிச்சான்னு பார்த்தாக்கா ஒன்றும் புரியலை. இங்கிலீஷ் வந்து நம்மளை கெடுத்துருச்சா வளர்த்துருச்சாங்கிறதே நமக்கு புரியலை. ஆனால் நல்லா ட்ரெஸ் போட்டு நல்லா அழகாக இருக்கிறதுக்கு வாய்ப்பாக கொடுத்துருக்கிறது தவிர வேறு எதுவும் இருந்ததாக தெரியல. இருந்தாலும் அடுத்த வருகின்ற இதில் இன்னும் பல அதிசயங்கள், பல விறுவிறுப்பான செய்திகள், அறிவியல் ஆதாரங்கள், இதுவே மெயின் டாபிக் வரும்போது அறிவியல் ஆதாரங்கள், தமிழனுடைய மகோன்னதமான அறிவியல் ஆதாரங்கள், அறிவியல் திறமையை இன்னும் பல விஷயங்கள் நம்ம கொண்டு வரலாம். அடுத்த எபிசோடில் பார்ப்போம். ஓகே சார், நன்றி சார்.